ஹாய் எவ்ரிவன். நான் ஈரோட்லேருந்து அசதுல்லா. நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக உங்கள் முன்னாடி பேச வந்திருக்கேன். நான் பேச போகிற விஷயம் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதாக பேசிகிட்டு இருக்காங்க. 2026 வரப்போகிற எலெக்ஷன் பற்றி பேசுறதுக்கு தான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். அதான் எல்லாரும் பேசுகிறாங்களே, நீ என்ன பேச போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் பேச போகிறது அரசியல்வாதிங்க பற்றி இல்லை, கட்சிங்க பற்றி இல்லை, இந்தியன் சிட்டிசன் உங்கள் பற்றி பேச போகிறேன். என்னை பற்றி நான் பேச போகிறேன். என்னோட கருத்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் ஒரு இந்தியன் சிட்டிசனா, ஒரு ஓட்டரா, ஒரு டேக்ஸ் பேயரா, என்னோட கருத்து நான் இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி. இப்போ வரப்போகிற எலெக்ஷன் எப்படி இருக்கணும், வரப்போகிற ஆட்சி எப்படி இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நினைக்கலன்னா கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. இந்த வர எலெக்ஷன் 2026 டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் கட்சி அல்ல பாஜக, பிஜேபி, காங்கிரஸ் அவங்க பற்றி பேசுறதுக்கு வரல. நான் உங்கள் பற்றி பேசுறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்த அரசியல்வாதிங்க உங்களை வெறும் ஒரு ஓட் போடுற கருவியாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு ஓட்டர் மட்டும் இல்லை, ஒரு ஓட் மட்டும் இல்லை, இந்தியன் சிட்டிசன், டேக்ஸ் பேயர். டேக்ஸ் பற்றி சொல்லணும்னா சரியாக சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு கூட வருஷத்துக்கு 6,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் சாதாரண ஆளுங்க டேக்ஸ் பேயர் பர் இயர் போகுது. அதே மாதிரி இந்தியாவோட ஒவ்வொரு வருஷம் டேக்ஸ் இன்கம் மட்டும் எவ்வளோ தெரியுங்களா? 68 லட்சம் கோடி. 68 லட்சம் கோடி ரூபாய். இவங்களோட 1000, 2000, 1 ரூபா ஜிஎஸ்டி இதெல்லாம் நீங்கள் டைரக்டோ இன்டைரக்டோ கட்டுற எல்லா டேக்ஸோட வருஷ வருமானம். நம்ம வரி பண்ணோம். இப்போ நம்ம அரசாங்கம் ஏன் எலெக்ஷன், எதுக்காக எலெக்ஷன்? நம்ம மாநிலத்துக்கு எதுக்கு சிஎம், எம்பிஸ், எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் எதுக்கு? தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வன்முறை வந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் சமமான நியாயம் கிடைக்கணும், சமமான வசதி கிடைக்கணும், திறமையான கல்வி கிடைக்கணும், திறமையான மருத்துவம் கிடைக்கணும். அதில் மக்கள் எல்லா விஷயத்துல எல்லா மக்களும் போனால் சில பிரச்சனைகள் வரும், மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்காக மேனேஜ்மெண்ட் பார்க்குற மாதிரி பார்க்கணும். இந்த ரீசனுக்காக தான் இந்த அரசாங்கம் உருவாக்கியிருக்கு, இந்த சட்டத்தெல்லாம் உருவாக்கியிருக்கு.
ஆனா நீங்க நினைச்சுதான் நீங்க ஓட்டு போட்டு தான் உட்கார வைக்கிறீங்க. உங்க வரி பணத்துல தான் எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் சம்பளம், எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டியும் ரன்னிங் ஆகுது. ஆனாலும் ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு என்ன வேல்யூ இருக்கு? நீங்க தேர்ந்தெடுக்க போற ஆளு உங்களுக்கு காசு கொடுத்து, உங்களுக்கு இலவசம் கொடுத்து, உங்களுக்கு சேவை செய்ய வரணுமா? சொல்லுங்க. நீங்க உங்களுக்காக சேவை பண்றதுக்கு வர ஆளு, உங்களுக்காக வேலை பார்க்க வேண்டிய ஆளு, உங்களுக்கு இலவசம் தரணும், உங்களுக்கு ஓட்டுக்காக காசு தரணும். அவன் எலெக்ஷன் ஜெயிக்கணும்னாக்கா பல லட்சம் கோடி அவங்க செலவு பண்ணணும். திருப்பி அதே தப்பு பண்ண போறீங்களா? ஒரு பக்கம் மத அரசியல், மதத்தச்சு அரசியல். நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசன், தமிழ்நாடோட குடிமகன், அது மட்டும் நினைப்பில் வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போடணும், உங்க வாக்காளரை தேர்ந்தெடுக்கணும். சில பவர் ஜனாதிபதிக்கும் இல்லை, சிஎம்முக்கும் இல்லை, பிஎம்முக்கும் இல்லை. அந்த மாதிரி சில பவர் இந்தியன் சாதாரண குடிமகனுக்கு. ஒரு இந்தியன் சிட்டிசனா நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த அரசியல் அமைப்பு சட்டங்கள் உங்களுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இனி மத கலவரம் 1980 2025 வரைக்கும் எத்தனை மத கலவரம், எத்தனை உயிர், எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் போயிருக்கு. என்னைக்கு பொதுமக்கள் நீங்க நான் சண்டை போட்டிருக்கோம், இந்து முஸ்லீம் சொல்லி அவங்க அரசியல் லாபத்துக்காக யார் எங்க என்ன பண்ணாலுமே, யார் என்னத்தை பண்ணாலுமே, இந்துவா இருந்தானாக்கா ஜெய் ஸ்ரீராம் சொன்னா அவன் முன்னாடி பல லட்சம் பேர். நீங்க முஸ்லீம் ஏதாவது தப்பு பண்ணி அல்லாஹ் அக்பர் சொன்னா அவன் பின்னாடி. ஒரு கூட்டம் ஒரு கலவரத்துக்கு பின்னாடி வருதுன்னா அது ஜனங்க கூட்டம் இல்லை, மக்கள் கூட்டம் இல்லை. ஒரு கூட்ட அமைப்போட ஒரு கூட்டம் அதுல கூடுறாங்க, புரியுதுங்களா? மக்கள் சாதாரணமா அவங்களா சேர்ந்த கூட்டம் இல்லை, பிரச்சனைக்காக பணம் கொடுத்து சேர்ற கூட்டம். எனக்கு ஒரு உண்மையான இன்னொரு டவுட் என்னன்னு தெரியுங்களா? எல்லா பக்கமும் மாநாடு நடக்குது, எல்லா பக்கமும் இது நடக்குது, அங்கே லட்ச பேர் வராங்க, ஆயிரக்கணக்கில் வராங்க. என்ன அத்தனை லட்சம் பேருக்கும் வேலை இல்லையா? அவங்க குடும்பம் இல்லையா? லட்சம் பேர் ஒரே நேரத்தில் வேலைக்கு போகாம இருந்தா என்ன நடக்கும்? இந்த மாதிரி 100 ரூபாய்க்காக, ஒரு கோட்டருக்காக, ஒரு பிரியாணிக்காக, 500 ரூபாய்க்காக, 2000 ரூபாய்க்காக தன்னை தானே வித்துட்டு, தன்னோட சிட்டிசன் உரிமையை வித்துட்டு அவங்க ஓட் போட போறீங்களா? அரசியல் அனுபவம் இல்லாத ஆளுங்கிட்டையும் இந்த நாட்டை கொடுக்க போறீங்களா? இல்லை மத கலவரம் பண்ற ஆளுங்கிட்ட கொடுக்க போறீங்களா? நீங்க உங்க யார் எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட போறீங்களோ அவங்ககிட்ட உங்களுக்கு பேச உரிமை இருக்கா? இனி என்னைக்கு மாறப்போகுது? உங்க பேச்சு யார் கேட்க போறா? அந்த பேச்சு மாற வரைக்கும், உங்க பேச்சு கேட்குற வரைக்கும் உங்களால ஓட் போடாம இருக்க முடியுமா?
நீங்கள் சாதாரண சிட்டிசன் மட்டும் இல்லை, டேக்ஸ் பேர், ஓட்டர், இந்தியன் சிட்டிசன், உங்களுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லா உரிமையும் எல்லாமே இருக்கு. இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த சிஸ்டம் எல்லாமே உருவானது ஒரு இந்தியன் சிட்டிசனுக்காக மட்டும். எல்லாத்துக்கும் சமமான எல்லாமே கிடைக்கணும், யாருமே அதிகாரம் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த சட்டங்களே வந்தது. இந்த அத்தாரிட்டிஸ், இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் உருவானது. ஆனால் இன்னைக்கு மாற்றமாக அதிகாரத்துக்கு வந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், அதிகாரிகள் பார்த்து பயப்படணும், பணம் இருந்தால் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மாற்றி இந்த 2026 எலெக்ஷன் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.